வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வெல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டெய்லியர்ஸ் அண்ட் பிரவீன் ஸ்விட்ஸ் ஆன் போர்டு. ஒரு மட்டமான ஒரு சண்டே. 2 மேட்சுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. சூப்பர் ஒரு கோச் 2வது மேட்ச். இதனால இந்த அளவுக்கு மட்டமா ஒரு டீம் விளையாட்டு நான் என் வாழ்க்கையிலேயே ஐபிஎல்ல நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் டிசிஷன் மேக்கிங், ஒஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஒஸ்ட் கேப்டன்சி, இங்க எல்லா இடத்துலயும் ஒஸ்ட் கால். அங்க போயிட்டு ஒரு நல்ல ஒரு பவுலிங் யூனிட் மாட்டிக்கிட்டு தத்தளிக்குது பாத்தியா எல்எஸ்ஜில. அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. எனக்கு இந்த வீடியோ ஃபுல்லா கொஞ்சம் ரேண்டா தான் இருக்கும். தயவு செஞ்சு பாக்குறவங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இந்த கோயிங்கா எனக்கு தெரிஞ்சு அருணாச்சலம் படத்துல வர மாதிரி அவங்க அப்பா ஏதோ சொத்து கித்து சேர்த்து வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் கழிக்கிறதுக்கு தான் இந்த டீமை வாங்கி போட்டு நடத்திட்டு இருக்காருன்னு எனக்கு என்னமோ தோணுது. இந்த டிசிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப இந்த மேட்ச்ல ஒரு சில டிசிஷன்ஸ் எடுத்தாங்க. அந்த டிசிஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மள விட நம்ம அவ்வளவு பெரிய ஆளு ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபாலோவர்ஸை கேட்டாலே சொல்லுவாங்க யார் அந்த இடத்துல இறங்கணும், யார் அந்த இடத்துல பவுலிங் போடணும்ட்டு. ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லும். இவங்க ப்ரெடிக்ட் பண்ண நம்ம 3 பேரையும் முதல்ல எதை கொண்டு அடிச்சு மண்டையை உடைச்சுக்கிறதுன்னு தெரியல. இனிமேலாம் நான் இந்த எல்எஸ்சி பேரோட ப்ரெடிக்ட் நான் பண்ணவே மாட்டேன். இனிமே எதுக்குமே பண்ண மாட்டேன், சத்தியமா சொல்றேன். பரவாயில்ல, பண்ணக்கூடாது. எனக்கு வேணாம், எனக்கு ஒரு மயிர் வேணாம், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எனக்கு கோபமா வருது. இவங்க டீமை கழிச்சிட்டு போக சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்றேன். சாமி, டீமை கழிச்சிருங்க. இந்த டீம் வேணாம். ஐபிஎலுக்கே இந்த டீம் ஒரு சாபக்கேடு மாதிரி இருக்கு. இந்த சத்தியமா பாக்குறவனா இருக்கட்டும், எல்லாருக்கும் இருக்கிற டிசிஷன்ஸ் கூட ஜஸ்டின் லாங்கர் மாதிரி ஒரு ஆஸ்திரேலியன் கோச் அங்க உட்காந்துருக்காரு டக் அவுட்ல. கேன் வில்லியம்சன் உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். டாம் மூடி இருக்காரு. பெரிய பெரிய ஆளா வச்சிருக்காங்க. ஆனா கொஞ்சம் பேசிக் சென்ஸோட கொஞ்சம் ஏதாவது யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்களான்னா இல்ல. இந்த சூப்பர் ஓவர்ல கைய சுத்திட்டு பிரேம்ஜி மாதிரி வந்தாங்க மார்க்ரமும் போறணும். அங்கே நான் மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு முடிவே பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இந்த டீமை இழுத்து மூடிருங்க. அவங்கள வேண்டுகோளா வச்சுக்கிறேன். ஐபிஎலோட ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி குறைஞ்சிக்கிட்டே வருது சுத்தமா. ரீசெண்ட் டைம்ஸ் அந்த கேட்சிங் அது எல்லாமே ஐபிஎலோட ஸ்டாண்டர்ட் எங்கேயோ இருக்கு. இவங்க பண்றதெல்லாம் எங்கேயோ இருக்கு. ஆல்ரெடி பிஎஸ்எல் கிட்ட போயிட்டோம் நம்ம. அதுவும் இல்லாம எல்எஸ்ஜி மாதிரி டீம் எல்லாம் உள்ள வச்சிருந்தீங்கன்னா இன்னுமே ஐபிஎல் ஸ்டாண்டர்ட் எல்லாம் குறைஞ்சு போடும். தயவு செஞ்சு சொல்றேன், டீமை கலைச்சிட்டு போயிருங்கடா சாமி. அந்த மோஷன் கானை மட்டும் வேற ஏதாவது ஒரு டீமுக்கு ட்ரேட் பண்ணி கொடுத்துட்டு, பிரின்ஸ் யாதவையும் மோஷன் கானையும் ட்ரேட் பண்ணி கொடுத்துட்டு டீமை கலைச்சிருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிசப்பாயிண்டட். ஒரு துளி கூட இந்த மேட்ச்ல எனக்கு இன்ட்ரெஸ்டே வராத மாதிரி பண்ணிட்டானுங்க. நான் ஃபர்ஸ்ட் அவங்க பவுலிங் போட்டாங்கன்னா சரி ஏதோ பண்றானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். 150 சேஸ எவ்வளவு தூரம் நான் தோக்கணும்னே ஆடுற மாதிரி இருக்கு. எல்எஸ்ஜி ஐபிஎல் அந்த மேட்ச் எப்படி எல்லாம் தோக்கணும் முதல் தடவை நடக்கலடா. 150 சேஸ் தான் ஆர்ஆர் கூடயும். அதையும் இதே மாதிரி இன்டென்ட்லெஸ்ஸா ஆடி அந்த மேட்ச் விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஐபிஎல் சீசன் நடந்துட்டு இருக்கு. 260 எல்லாம் சேஸ் பண்றாங்க. எல்லா மேட்சும் 200 குறையாம அடிக்கிறாங்க. உங்களால ஒரு 150 கூட சேஸ் பண்ண முடியும்னா என்ன பேட்டிங் யூனிட் வச்சிருக்கீங்க, என்ன டெசிஷன்? அப்படி உங்களுக்கு வைஸ் கேப்டன் நிக்கோலஸ் பூரன் சுத்தமா ஃபார்ம்லயே இல்ல, பேட்லயே பட மாட்டேது. அந்த ஒரு டிசிஷன் உங்களால எடுக்க முடியாதா? இன்னைக்கு வேற சூப்பரா வேற புஷ் பண்ணிருக்கீங்க. செகண்ட், இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச்ல ரிசர்வ் பண்ணிட்டு கேட்கிறப்ப ரிசர்வ் பண்ணிட்டு ஆன்சர் பண்றாரு, யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் யுவர் பிளேயர்ஸ்னு. இதெல்லாம் அப்ப ட்ரஸ்ட் யுவர் பிளேயர்ஸ்னா பவுலர் பேட்டிங் இறக்க வேண்டியதானே? அந்த மாதிரிதான் இருக்கு இந்த கால். ஒரு நிமிஷம். அந்த ஓவரு சுனில் நாராயண் போட போறாரு. ஆல்ரெடி T20 இதே ஃபார்மட்ல நிக்கோலஸ் பூரன் ஒரு ஓவர் ஃபுல்லா வச்சு மெய்டன் போட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு புவர் டிசிஷன் மேக்கிங். இதை சமாளிக்கிறாரு பாருங்க. யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் யுவர் பிளேயர்ஸ்னு. அங்கேயே ரிசர்வ் பண்றோட கேப்டன்சி, அந்த மேனேஜ்மெண்டோட கால் எல்லாமே கிளியரா தெரியுது. ஒஸ்ட் எவர் கேப்டன்சி, ஒஸ்ட் எவர் டிசிஷன் மேக்கிங். ப்ரோ, இங்க மேட்ச் ஜெயிக்கலாம் வரல, எப்படி தோக்குறது அதுதான் போட்டியே. எப்படி நாங்க விதவிதமா இன்னும் 8 மேட்ச் இருக்கு, இன்னும் நம்ம புதுசா பாக்கலாம் அவங்க கிட்ட. இப்படி தோக்கலாம் இல்ல. இன்னைக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீடியோ முடிய வேண்டியது. இந்நேரத்துக்கு முடிச்சுட்டு அவர் அடுத்த வேலையை பார்த்திருப்பாரு. என்னத்த பண்றானுங்க நீங்க சொல்லுங்க ப்ரோ. எல்லாமே பிளண்டர் தாங்க. ட்ரஸ்ட் பண்ணும் பிளேயர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்ன ட்ரஸ்ட் பண்ணி நீ வர வேண்டியதானே பேட்டிங்க்கு. எதுக்கு நீ தான் இன்னைக்கு ஒரு 42 ரன் அடிச்சிருக்க? சரி, ஷமி மேலதான் சரி நினைச்சு ஷமி அனுப்புங்க ப்ளீஸ். அவராவது போயிட்டு அங்க லாஸ்ட்ல ஒரு பேட்ல நல்லா ஸ்விங் பண்ணிட்டு இருந்தாரு, போய் ஏதாவது ஒரு பாலா அடிப்பாருன்னு. அப்படி இல்ல, இந்த மேட்ச்ல அதிக ரன் ஸ்கோர் பண்ணது யாரு? நீ தான். அதுக்கு என்ன பண்ணிருக்கணும்? நீயாச்சும் உள்ள போயிட்டு
ஒரு 10 ரன்னு, ஒரு 6 ரன்னு. ஏன்னா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ஷமி அங்க உசுர கொடுத்து எங்கேயோ போக வேண்டிய மேட்ச அவனுங்களும் சொதப்பினானே சரி. அதை இவங்க கேபிடலைஸ் பண்ணி இந்த சூப்பர் ஓவர் கொண்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம். அது சூப்பர் ஓவர்னு எல்லாம் எக்ஸைட்டடா பார்ப்போம். இந்த ஒரு சூப்பர் ஓவர் உள்ள வரப்பவே தெரிஞ்சிச்சு. சுத்துறப்பெல்லாம் இல்ல, அந்த பக்கம் பூரன் இப்படி காமிச்சாங்க, அப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ யோசிச்சுட்டானுங்க. அங்க யாரோட மாஸ்டர் மைண்ட்னு தெரியல ப்ரோ. இது ஜஸ்டின் லேங்கரா இல்ல பண்டா, இவ்வளவு பெரிய யார் அந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. இப்ப கூட ஏதோ ஒரு ஸ்டார்ட் பாத்துட்டு வந்தேன். அவர் ஏதோ அதிகபட்சம் ஸ்கோர் பண்ணதே சூப்பர் ஓவர்ல. இதுக்கு முன்னாடி பூரன் 1 ரன்னோ 2 ரன்னோ ஸ்கோர் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். அதெல்லாம் யாரும் அவங்க வச்சிருலையா? அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாம் அவங்க டீம்ல பண்றதுக்கு யாருமே இல்லையா? அந்த அனலிசிஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்களா? இன்னைக்கு யாரு பெரிய ஜோக்கர்னு ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு செகண்ட் மேட்ச். என்ன பொறுத்த வரையும் நீ பெரிய ஜோக்கரா நான் பெரிய ஜோக்கரான்னு ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. 2 பவுலர்ஸ் டிஃபரன்ஸ் மேக் பண்ணாங்க. அங்க மோஷின் கானும் பிரின்ஸ் யாதவும், இங்க இவரும் சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தியும். இந்த 2 பவுலர்ஸ் தான் மேட்சோட கேமே சேஞ்ச் பண்ணாங்க. அண்ட் 1 பேட்ஸ்மேன் ரிங்கு சிங் சொல்லலாம். எனக்கு சுத்தமா இந்த மேட்ச் அப்படியே அனல் மேல உட்காந்துருக்க மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ டென்ஷன் எனக்கு இந்த மேட்ச் பார்க்கும் போது. ஒரு 150 சேஸ கூட உனக்கு எப்படி பேஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்ட்டு தெரியலனா, நீங்க இத்தனை வருஷமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல என்ன ஆடுறீங்கன்னு எனக்கு தெரியல. மார்க்ரம் சூப்பர் ஓவர் வந்தது கூட நான் ஒரு வகையில ஏத்துக்கிறேன். ஏதோ ஒண்ணு சரி வந்துட்டாரு. இன்னொரு ஆளு அட்லீஸ்ட் அப்ப அடிச்சிட்டு இருந்த ஹிம்மட் சிங்கையாவது இறக்கிருக்கலாம், இல்ல ஆயுஷ் பதோனியை இறக்கிருக்கலாம், இல்ல பண்ட். இது 3 பேர்ல தான் இன்னும் 2 பேரை செலக்ட் பண்ண வேண்டியது. யாராவது நிக்கலஸ் பூரானை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்களா? அது சுனில் சும்மாவே நான் நிக்கலஸ் பூரானை செலக்ட் பண்ணக்கூடாது சூப்பர் ஓவருக்கு அப்ப இருக்க ஃபார்ம்ல. அதுவும் சுனில் நரேன் போடும் போது நிக்கலஸ் பூரானை செலக்ட் பண்ணி பாலே அக்ராஸ் அக்ராஸ் ஆடி பட்டுன்னு தெரியுது. உள்ள வரும்போதே சரியான டிசப்பாயிண்டடு. எனக்கு ஐயோ இது என்ன வார்த்தை, நான் திட்டிவிடுவோன்னு பயமா இருக்கு. அவ்வளவு கோவம் வருது எனக்கு இந்த மேட்ச். இல்ல இது சொல்ற மாதிரி நிக்கோலஸ் பூரன் அட்லீஸ்ட் நம்பர் 3 பிளேயரா வச்சிருக்கலாம் சூப்பர் ஓவர்ல. இப்போ ஏன்னா ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் போயிடுச்சுன்னா அந்த டீமோட கான்பிடன்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்கும்? பேலன்ஸ் இருக்கிறதே 5 பால், சூப்பர் ஓவர் சுத்தி ஆகணும், ஒரு ஸ்பின்னர் போடுறாரு. இத கம்ப்ளீட்டா மேனேஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணிட்டதான் டிராஷ் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஒர்ஸ்ட் கால் எல்லா வியூவர்ஸும் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு புவரான டிசிஷனு இந்த டீம் தெரியல. இதை நான் டார்க் ஹார்ஸ்னு வேற ப்ரெடிக்ட் பண்ணி எனக்கு அசிங்கமா இருக்கு. யாராவது அடிங்க என்ன அப்படி இருக்கு. அந்த ப்ரெடிக்ஷன் ஒண்ணு. 10ஆவதுக்கு கார்த்திக் தியாகி மட்டமான ஒரு கடைசி பால் ஓவரை கூட நான் விட்டுருவேன். நோ பால் அதெல்லாம் போட்டாரு எல்லாம் ஒத்துக்குவேன். சமி மாதிரி ஒரு பிளேயர் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. மேல போடுற பாலுக்கு மட்டும்தான் வெர்டிகல் பேட் ஷாட் மட்டும்தான் ஆடுவார். அந்த வி ஷேப்ல மட்டும்தான் ஆட முடியும். ஏன் 5th டெலிவரி ஒரு பால் போட்டீங்களா நல்லா நடு பிச்சில் குத்தி ஒரு ரேஞ்சில் அதை பேட்லேயே மீட் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு பால் போட கூட தெரியல. ஒரு பவுலர் நிற்கும் போது அதுதான் போடணும். கொண்டு போயிட்டு நல்லா ஃபுல் பேஸ்ல கொண்டு போய் ஓபி பால் நல்லா ஸ்லாட்லயே நச்சுன்னு போட்டு கொடுத்தாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒர்ஸ்ட் டெலிவரி. அதெல்லாம் இது எல்லா டோட்டல் மேனேஜ்மெண்ட்டே அதுல அப்செட் தான். நீ டக் அவுட் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம். வாட்சன், பிராவோ எல்லாருமே டோட்டலி டிசப்பாயிண்டட். இப்போ இந்த சீசன் ஒரு பிரேக் அவுட் சீசனா இருக்கும் கார்த்திக் தியாகிக்கு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நல்லா விக்கெட்ஸும் அங்கங்க எடுத்தாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு புவர் டிசிஷன் ஒரு பவுலருக்கு ஃபுல் பேஸ்ல நான் கொண்டு ஒரு ஓபி பால் போடுன்றது எங்கேயுமே அக்செப்டே பண்ணிக்க முடியாது. இதுக்கு இந்த எல்எஸ்ஜி டீம் இதுக்கு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி அந்த டீமை வாங்கி அதை கொண்டாந்து ஆக்ஷன்ல போட்டு அங்க உட்கார்ந்து பிளேயர்ஸை எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அதுக்கு ஒரு பிசியோ டீம் வச்சு, அனலிட்டிக்ஸ் டீம் வச்சு, பேட்டிங் கோச், பவுலிங் கோச் எல்லாம் வச்சு அந்த டீமை கொஞ்ச நாளுக்கு எல்லா மேட்ச் அவங்க ஓவராலா எல்லா கண்ட்ரில விளையாடுற லீக்ஸ் பார்த்து அவங்க ஃபிட்னஸ் செக் பண்ணி அவங்க கொண்டாந்து இங்க ஆடி அதுக்கப்புறமேட்டு அந்த மேட்ச் இங்க இருந்து லக்னோ போறது, அங்க இருந்து பெங்களூர் வருது, பெங்களூர்ல இருந்து சென்னை போறது, அந்த மாதிரி சுத்தி ஆடி இப்படி டிசிஷன் எடுத்து இப்படி ஆடுறதுக்கு தயவு செஞ்சு வாக்குவர் கொடுத்துருங்க. தயவு செஞ்சு என்னால தாங்க முடியல. நான் தெரியாம இன்னைக்கு உங்களை ப்ரெடிக்ட் பண்ணி தொலைஞ்சிட்டேன். நானே சரி நீ சொன்னதுல ஒரு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட். இப்படி ஒரு பவுலிங் யூனிட் இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுது. சும்மா ஜகுல் பண்ணி விளையாடுறதுக்கு எதுக்கு விளையாடுறாங்கன்னே தெரியல. பதோனியே ஒரு மேட்ச் ஓப்பனிங், அடுத்த மேட்ச் மிச்சல் மார்ஷ், மார்க்கரம் ஓப்பனிங், பூரான் பண்ணிட்டு பூரான் அப்புறம் பதோனி ஒரு மேட்ச் ஓப்பனிங், ஒரு மேட்ச் 5 டவுன். இது என்ன ஒரு திங்கிங்னே தெரியல. ஒண்ணு ஓப்பனிங் ஆடுறவன் நம்பர் 3 ஆடுவான், இல்ல அந்த மாதிரி ஆடுவான். அது கூட ஏத்துக்கலாம் ஒரு டைம். சரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்பர் 3 ஒன்னு ஓப்பனிங் இல்ல பினிஷர் அப்படிங்கும் போது அந்த பிளேயருக்கு என்ன கான்ஃபிடன்ஸ். இன்னைக்கு கூட 2 ஷாட் நல்லாவே ஆடினாரு பதோனி. அந்த ஒரு பால் கேட்ச் போயிருச்சு, பட் 2 ஷாட் சூப்பரா கிளீன் பண்ணி கொடுத்தாரு. அவர் திருப்பி நீ நம்பர் 3ல இறக்கிட்டு நீங்க எல்லாம் கீழே வந்திருந்தாலே அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் பார்த்திருக்கலாம், இல்ல ஜெயிச்சிருக்கலாம் கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு
இதை வந்து ரிசர்வ் பண்ணிட்டு மேல போடணும். இதை கொஸ்டின் வைக்கணும், எதனால அவ்வளவு ஸ்லோவா ஆன அப்படி இதுன்னா 150 ஒரு டார்கெட்டா, நீ எதனால அவ்வளவு ஸ்லோவா ஆன? எல்லா ஓபி பாலுக்கும் ஸ்ட்ரோக் அவ்வளவு மரம் இன்னைக்கு 2 மேட்ச்லயுமே வச்சு மரம் நட்டு தீட்டுறாங்க. டாட்டாவும் ஐபிஎல்லும் சேர்ந்து ஒரு இது எடுத்திருக்காங்க, இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, கிரீன் டாட் பால்னாங்க. ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு 2 டீம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸா இருக்கட்டும், கேகேஆரும் சரி, லக்னோவும் சரி. கேகேஆர் கூட விக்கெட் போயிருச்சு, அதனால அப்படி ஆனாங்கன்னு வச்சுக்கலாம். லக்னோனா மட்டமான பேட்டிங், இந்த பவுலிங் யூனிட் அவங்ககிட்ட மாறி தத்தளிக்குது. ஐ ஃபீலிங் சேட் ஃபார் ஷமி, சேட் ஃபார் பிரின்ஸ் யாதவ், சேட் ஃபார் மோஷன் கான். பிடிக்கவே இல்லை. திக்வேஸ் வேற அடிக்கடி பால தூக்கி இது பின்னாடி வச்சுக்கிட்டு இப்படி ஓடி ஓடி வந்து போட்டு சிக்ஸ் போகுது. பிஸ்னாய் வேற வெளில விட்டாங்க. அந்த டெசிஷன் என்னடா, அது டெசிஷன் 20th ஒரு லெக் ஸ்பின்னருக்கு ரிங்கு சிங் மாதிரி ஒரு செட்டில்டு பேட்டர் இருக்கும்போது எந்த விதத்துல நீங்க ரிசர்வ் பண்ண ஃபேன்ஸே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் எந்த விதத்துல இன்னைக்கு நீங்க ரிசர்வ் பண்றோட கேப்டன்சிய ஜஸ்டிஸ் பண்ணுவீங்க? எந்த விதத்துல அவர் ஒரு நல்ல கேப்டன் நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க சொல்லுங்க? எந்த ஒரு கால் நல்லா பண்ணிருக்காருன்னு எப்படி உங்களால முட்டு கொடுக்க முடியும் நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி பேட்டிங்ல எல்லாரையும் ஷஃபிள் பண்ண முடியுது. ஓப்பனர் வந்து ரிசர்வ் பண்ணிட்டு மொதல் மேட்ச், இந்த சீசனோட மொதல் மேட்ச் ரிசர்வ் பண்ணிட்டு அண்ட் மிச்சல் மாஸ் இறங்கினாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பி மார்க்ரம், மிச்சல் மாஸ், பதோனி, மிச்சல் மாஸ், அப்புறம் திரும்பி மார்க்ரம். இவ்வளவு டெசிஷன் ஓப்பனிங்ல மாத்த முடியுது. பட் அந்த நம்பர், அந்த டாப் 3ல இருந்து நான் நவுறவே மாட்டேன்னு அங்கேயே உட்கார்ந்து இருக்காரு ரிசர்வ் பண்ணிட்டு. என்ன ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்த சீசன்? ஒரு மேட்ச் அடிச்சு ஜெயிக்க வச்சாரு. நீ என்ன வேணா சொல்லு, அந்த மேட்ச் ஸ்ட்ரைக் ரேட், அவர் ஸ்ட்ரைக் ரேட் எடுத்துப்பாரு 110 115 தான் இருக்கும். அந்த மாதிரி அடிச்சு ஜெயிக்கிறதுக்கு அதுவும் பெரிய ஸ்கோர் எல்லாம் கிடையவே கிடையாது. அதுவும் இந்த மாதிரி ஒரு 170 180 ரேஞ்ச்ல தான் இருந்தது. ஸோ ரிசர்வ் பண்ணிட்டு வந்து அவர் வெல் ப்ரூவன் வந்து எங்கன்னு கேட்டா நம்பர் 4 நம்பர் 5 லேட்டரான்னு வரும்போது தான். அந்த நம்பர் 3 ஓப்பனிங் எல்லாம் கிடையவே கிடையாது. இந்தியன் டீம்ல ஸ்பாட் வேணும்னா அதை பச்சையா சொல்லிட்டு விளையாடு. நம்பர் 3 ஓப்பனிங்ல இந்த மாதிரி ஒரு டீம் உன்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக ஒரு டீம் கேப்டன்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளவு இது கொடுத்துருக்காங்கன்றப்ப ஒரு டோட்டல் டீமையே ஸ்பாயில் பண்ற மாதிரி தான் இருக்கு. இது ஹார்ஷா இருந்தாலும் இதுதான் ட்ரூத். ஏன்னா அவர் கீழே வரலாம், டெஃபினட்டா கீழே வரலாம். நல்லா பிளேயர்ஸ் வந்து ஆயுஷ் பதனி நல்லா விளையாடுறாரு, ஹிமாட் சிங்லாம் ஒருத்தனை கொண்டு வர்றாருல, அவர்லாம் டாப் ஆர்டர் பேட்டரி. பினிஷ் பண்ணி கொடுனா எப்படி பினிஷ் பண்ண கொடுக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இவ்வளவு ப்ரெஷர் உள்ள ஒரு லீக்ல பினிஷ் பண்ணி கொடுனா எப்படி பினிஷ் பண்ணும்? ஒரு தப்பான, ஒரு நல்ல பிளேயர் எடுத்து ஒரு தப்பான பொசிஷன் கொடுத்து ஆடுனா ஆடவே முடியாது. ஸோ கம்ப்ளீட்லி ரிசர்வ் பண்ணிட்டோட கேப்டன்சில சுத்தமா ஒரு பர்சன் கூட என்னால ஏத்துக்கவே முடியல. இன்னைக்கு மேட்ச் பொறுத்த வரையும் அவர் கேப்டனாவே ஏத்துக்க முடியல. கேப்டன்சியோட பேட்டிங் அது என்ன ஷாட்? அது ஒரு பால் கிளியர் பண்ணிட்டாருப்பா, 6 போயிருச்சுன்னா அடுத்த பால் பார்த்துக்கிட்டு ஆட வேண்டியதானே. திருப்பி என்ன அதே மாதிரி ஒரு ஷாட்? எனக்கு இன்னைக்கு டெசிஷன்ஸே சக்க போரு. யாரு பெரிய ஜோக்கர் நம்ம தான் இருந்துச்சு இன்னைக்கு. அதே மாதிரி இப்போ 150+ டோட்டல் தான் நீங்க சேஸ் பண்ண போறீங்கன்னா பவர் பிளேலயே நீங்க மேட்சை சீல் பண்ணணும். ஓகேவா? மிச்சல் மாஸ் வந்து இயர்லியராகவே அவுட் ஆயிட்டாரு. கிளியரா ரிசர்வ் பண்ணிட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் மேட்ச் போயிருக்கு. ஸ்லோவா எடுத்துட்டு போனா முடிச்சு கொடுக்கணும். இப்படி அவுட் ஆயிட்டு போக கூடாது. புவரான ஒரு ஷாட் மேக்கிங், அங்க ரிவர்ஸ் ஸ்கோப்னு நினைக்கிறேன் அவுட் ஆனது. சரியான புவரான ஒரு ஷாட் மேக்கிங். டாக்டர் படத்துல வருவான்ல, தோனியாடானின்னு அடிப்பான்ல, அது மாதிரி இன்னைக்கு இருந்து ரிசர்வ் பண்ணது. ஸ்லோவா எடுத்துட்டு போய் ஒரு கடைசியா கலட்டுன்னு கழட்டிடுவாரு. அப்படியே நம்ம ஃபார்ம் நமக்கு தெரியுது, நம்ம டீமோட ஃபார்ம் நமக்கு தெரியுது. எவ்வளவு தூரம் பவர் பிளேல ஆக்சிலரேட் பண்ண முடியுமா அவ்வளவு தூரம் ஆக்சிலரேட் பண்ணி ஆடணும்னு தெரியுது. அப்படி ஒன்னால ஆக்சிலரேட் பண்ண முடியாதா? பதோனியா இறக்கி விடு மேல. இவ்வளவு நாள் ஓப்பனிங்ல இறக்குனீங்கன்னா நம்பர் 3ல இறக்கி விடு. அந்த பதோனி சத்தியமா சொல்றேன் அடிச்சிருப்பாரு. இன்னைக்கு பதோனி இறக்கினா அடிச்சிருப்பாரு. அட்லீஸ்ட் அங்கங்க ஒரு 4ஆவது கிளியர் பண்ணி ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். வேண்டாவருக்கு பிள்ளைய பத்தி காண்டாமிருகம்னு பேர் வச்ச மாதிரி ஒரு டீம் எடுத்து வச்சுக்கிட்டு கூத்து அடிக்கிறானுங்க சாமி. ரிவர்ஸ் ஃபிக்ஷன்ல கூட இதே ரிவர்ஸ் ஃபிக்ஷன்ல கூட பதோனி வந்து ஒரு 50 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். கேகேஆர் கூட முகுல் சௌத்ரி அடிச்சு முடிச்சு கொடுப்பாரு. சோ இந்த மாதிரி ஏற்கனவே இதே சீசன்ல அடிச்சு ப்ரூவ் பண்ணிருக்காருன்றப்ப இயர்லி விக்கெட் விட்டாங்களா? லாஸ்ட் மேட்ச் ஓப்பனிங்கா யார்? பதோனி தானே இறங்கினாரு. மேல போய் ஆடுன்னு அனுப்பியிருக்கலாம். எல்லாமே புவரான சொல்ற மாதிரிதான். பார்க்க வேணா சிரிச்சுட்டு உட்காந்துருக்கேன். சரியான ஃப்ரஸ்ட்ரேஷன். எனக்கு மேட்ச் பார்க்கவே பிடிக்கலடா. ஐபிஎல்லே வெறுத்தமா இருக்கு. நேத்து என்னடானா சகிட்டு மினிக்கு அடிக்கிறானுங்க 4-6ன்னு. நான் நேத்து மேட்ச் லைட்டா சொல்லிடுறேன். இந்த மாதிரி இப்போ போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிரிக்கெட் ஒரு லீக் இந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எந்த யங் டேலண்ட் வந்து நான் பவுலர் ஆகணுன்ற ஆசையில வருவானுங்க சொல்லு? கண்ணா அப்படின்னா நடிக்கிறானுங்க. உங்கள்கிட்ட ஃபீல்டர்ஸ்ல இருந்து ஒரு சுத்தமா சப்போர்ட் இல்லை. ஒரே நாள்ல 20 கேட்ச் டிராப் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு இது. கேட்ச் டிராப் பண்ணா பரவாயில்ல, ஃபீல்டு மிஸ்டேக்ல 50 ரன்.
ஸோ கிரிக்கெட்டை எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இந்த ஐபிஎல் மெயிலா எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல. ஓடிஐலயே 300 அடிக்க முக்குன காலம்லாம் இருக்கு. T20ல 260 அடிச்சு அதை சேஸ் வேற பண்றானுங்க. நேற்று மேட்ச் பார்க்கும்போது பேட்டிங் எஸ் ஓகே என்ஜாயபிளா இருந்தது. பவுலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாருங்க, மட்டமா போயிட்டு இருக்கு 2 நாள். இந்த சாட்டர்டே சண்டே டோட்டலி டிசப்பாயிண்டட். யோசிக்கலாம் நேரமே இல்ல ப்ரோ, மாறிடுச்சு கான்டெக்ட். இதுக்கப்புறம் வந்து நீங்க ஐபிஎல் பார்க்க போறீங்களா, பேட்ஸ்மேன் கேம் மட்டும் தான் அது. நீங்க எப்படி பார்த்தாலும் இவங்களோட மைண்ட் செட் இப்படி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஆடியன்ஸுக்குமே யாருமே அது இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு 100 ரன்னுக்கு மேட்ச் சீக்கிரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த டீம் வந்து இன்னும் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறது அதெல்லாம் இல்ல, 6 அடிக்கிறியா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட்டே மாத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா இப்ப வந்தா ஒரு ஓவருக்கு எத்தனை 6 வருது, யார் 6 அடிப்பா, வைபவ் சூரியன்ஸ் எப்போ வந்து 6 அடிப்பாரு, இங்க எப்ப பிரப்சிவரன் 6 அடிப்பாரு, இல்ல பிரியான்சரியா 6 அடிப்பாரு, அப்படிதான் உட்காந்து எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க. இப்ப பவுலர்ஸ் வந்து விக்கெட் எடுத்தா 6 அடிச்சாதான் பாப்போம்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு மேட்ச் எல்லாம் எப்படி உட்காந்து பாத்துருப்பானுங்க. நான் சொல்லல ப்ரோ, இவங்க மாத்தி வச்சுட்டாங்கன்றேன், அப்படி மாத்தி வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இதுல ஒரு போட்டி போட்டு நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, இந்த 2 டீம் வந்து எங்களால வந்து ஐபிஎல் வந்து 2 டிஃப்ரெண்ட் இதுல காமிக்க முடியும், மத்தவங்களால முடியுமான்னு தெரியல, ஆனா எங்களால கண்டிப்பா முடியும் அப்படின்ட்டு சண்டே அதுவுமா கூட்டி எல்லாரையும் உட்கார வச்சு வீட்டுல தானே உட்கார்ந்து இருக்கீங்க பாருங்க இதை அப்படின்னு, நீங்க வேற வழியே இல்லதான் பாக்கணும் அப்படின்ட்டு. அதுவும் செகண்ட் மேட்ச்ல எக்ஸ்ட்ரீம் ஒரு 1/2 மணி நேரம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உட்கார வச்சு பாக்க வைக்கிறேன்ட்டு, அதுக்கு இந்த மூட்டை உள்ளே இருந்திருக்கலாம். இப்படி சுத்தி எடுத்துட்டு வந்து இப்படி தூக்கிட்டு போய் வைக்கிறதுக்கு நீங்க அங்கேயே வச்சுட்டு எங்களை தூங்காத விட்டுருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு விருப்பம் ஏத்திட்டு இருக்காங்க ப்ரோ. என்னத்த பண்றது இவனுங்களை வச்சு இங்க உட்காந்து தூங்குற மாதிரி. நான் சொல்லிடுறேன்ப்பா, ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்துட்டு இருக்கவங்களுக்கு மோஷன் கான் இன்னைக்கு சூப்பரா போட்டாரு, ஒரு 5 விக்கெட் ஆளு. அவர் வந்து சரியான எக்ஸைட்டிங் டேலண்ட். தயவு செஞ்சு அடுத்த ஆக்ஷன்ல ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சிஎஸ்கேக்கோ இல்ல எம்ஐக்கோ ஆர்சிபிக்கோ இல்ல ஆர்ஆர்கோ எங்கேயோ போய் அவர் எங்கேயோ ஷைன் ஆகிக்கிட்டோம். தயவு செஞ்சு அவர் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. பிரின்ஸ் யாதவுக்கும் அதே தான், ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் வந்து எல்எஸ்சியில வச்சு வேஸ்ட் பண்றாங்க, அதுதான் உண்மை ஆக்சுவலி. அண்ட் அந்த சைட்ல வந்து ரிங்கு சிங் வந்து ஸ்லோவா அந்த அவர் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கணும். அதே மாதிரி ஆரம்பிச்சாரு, பினிஷிங்ல வச்சு பண்ணிட்டு உனக்கு நீ இவ்வளவு நேரம் நின்னுட்டல, உனக்கு ஒரு கிஃப்ட்ங்கிற மாதிரி திக்வேஷ கொடுக்க வச்சு பிரிவின்னு பிரிச்சுட்டாரு. ஸோ கிரெடிட்ஸ் டு போத் ஆஃப் தம். அண்ட் நரேன் என்னதான் இருந்தாலும் சூப்பர் ஓவர்ல போடுறதுக்கு ஒரு தில்லு வேணும். அதை வந்து கொண்டாந்து ஒரு ஸ்பின்னரா சூப்பர் ஓவர்ல போறதுக்கு சரியான கட்ஸ் வேணும். டைம் அண்ட் அகைன் அதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீ எந்த லீக்ல இருந்து கொடுத்தாலும் இல்ல இன்டர்நேஷனல் மேட்ச்ல கொடுத்தாலும் என்கிட்ட பால கொடு, நான் உனக்கு வந்து 10 ரன்னுக்கு நான் டிஃபெண்ட் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல வந்து அவர் போடுறாரு. ஸோ டெரிஃபிக். இவங்களை பத்தி பிரைஸ் பண்ணி ஆகணும் சொல்லிட்டேன். மற்றபடி முடிச்சிருவோம். எனக்கு இந்த மேட்ச் பத்தி பேசினா பிபி ஒன்னே ஒன்று மட்டும் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். சுனில் நரேன் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு ஐபிஎல் இருந்து ரிட்டைர்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஈடர்காரன்னு ஒரு சிலையே வைக்கலாம். கேகேஆருக்கு அப்படிப்பட்ட மேட்சஸ் எல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. இன்னைக்கெல்லாம் பியூர்லி ஏன்னா அந்த டிசிஷனுக்கு வந்து ரொம்ப டைம்லாம் எடுக்கல ப்ரோ. கேகேஆர் மேனேஜ்மெண்ட் சூப்பர் ஓவரா சுனில் நரேன் தான். அந்த கார்த்திக் தியாகி ஆக்சுவலா 2 பீமர் போட்டார்ல, அப்பயே வந்து கிளியரா சைன் பண்ணாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து, ஐ மீன் டக் அவுட்ல இருந்து கிளியரா சைன் பண்ணாங்க, ஸ்பின்னர் கொண்டு வான்னு. பட் அன்பார்ச்சுனேட்லி அது வந்து வார்னிங் கிடையாதுன்றதுனால அவரே கண்டினியூ பண்ணிட்டாரு. இல்லைன்னா அங்கேயே கூட சுனில் நரேன் போட்டிருந்தாருன்னா சூப்பர் ஓவருக்கான சான்ஸும் இருந்திருக்காது. சுனில் நரேன் ஓவர் முடிஞ்சு அனுகுல் ராய் அவருமே உள்ள வச்சு சூப்பரா தள்ளுவார்ரா, இந்த மாதிரி எல்லாம் போயிருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, அதான் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச், இன்னைக்கு நடந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏகப்பட்ட இருக்கு, அதுலயும் பேசுறதுக்கு சத்தியமா சொல்றேன். அந்த ரீசன்ட் டைம்ல வந்ததே, நான் ஒரு நியூஸ் கூட வந்தது, தோனி வந்து ஃபுல்லி ஃபிட்டு அவைலபிள் ஃபார் மேட்ச், ஆனா வந்து இந்த வின்னிங் காம்பினேஷனை இது பண்ணிட்டு நான் வரதுக்கு விருப்பம் இல்லைன்ற மாதிரி. இன்னைக்கு என்ன பண்ணாங்க ஆக்சுவலா, சர்ஃப்ராஸ் கானை தூக்கிட்டு உர்வில் பட்டேல உள்ள கொண்டு வர முடியுது, ஆனா தோனியை வந்து உங்களால எங்கேயுமே யூஸ் பண்ண முடியல. இது எப்படி அப்படியே அந்த நியூஸுக்கும் அவங்க பண்ற மூவுக்கும் கான்ட்ராஸ்டிங்கா இருக்கு. போன மேட்ச் வின்னிங் காம்பினேஷன் உடனே இங்க மாத்தினாங்க, உர்வில் பட்டேல் எடுத்து வந்து சர்ஃப்ராஸ் அவுட் பண்ணாங்க. உர்வில் பட்டேல் உள்ள வந்தது எனக்கு பிரச்சனையே இல்லை, சர்ஃப்ராஸ் அவுட் பண்ணதுதான் இங்க கொஸ்டினாவே இருக்கு. அதே மாதிரி இப்போ எதுக்கு நான் அந்த கேள்வி கேட்கறேன்னா, எல்லா மேட்சுக்கு முன்னாடி செமையா வச்சு ப்ரொமோட் பண்றாங்களா, தோனி வந்துட்டாரு, பிராக்டிஸ் செஷன் ஆடுறாரு, தீபக் சகரோட பண்ணா வீடியோ பண்றாரு, ஃபுல்லி ஃபிட்டு, உங்களுக்கு அடுத்த குஜராத் மேட்ச்ல அவைலபிளா இருப்பாரு, டாஸ் எல்லா அதையும் வருது, கடைசியில டாஸ்ல வந்து தோனி இல்ல அப்படின்னு போட்டா அப்ப இங்க கிளியராவே தெரியுதுல்ல டிக்கெட் சேல்ஸ்க்காக பண்றாங்கன்னு. அது ஒண்ணு வந்து கிளியராவே ப்ரூவ் ஆகுது. அப்ப என்ன சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் வந்து ஏமாத்துறாங்களா, பிரான்சைஸே அவங்க ஃபேன்ஸ் வந்து ஏமாத்துறாங்களா? இது விளையாட மாட்டாருன்னு கிளியரா தெரிஞ்சுச்சுல, அதை ஓப்பனாவே சொல்லிடலாம்ல. பிராக்டிஸ் வந்துட்டாரு, அடிச்சிட்டாரு, புடிச்சிட்டாரு, வின்னிங் காம்பினேஷன் மாத்த மாட்டேன்னு சொல்லிட்டு அப்ப இன்னைக்கு மாத்தினது என்ன எந்த கணக்குல சொல்லுவாங்க? உர்வில் பட்டேல உள்ள கொண்டு வந்ததோ சர்ஃப்ராஸ் கானத்துக்கு வெளில போட்டதோ எனக்கு பிரச்சனையே கிடையாது.
இன்னைக்கு இந்த 2 மேட்ச்ல கேகேஆர் ஏன் ஜெயிச்சாங்க, சிஎஸ்கே ஏன் தோத்தாங்கிறதுக்கு ஒரு கிளியர் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா இவங்க சிஎஸ்கே வந்து எவனாவது மண்டையில மூளை இருக்கவன், எவனாவது இத்தனை வருஷம் ஐபிஎல் இப்ப 3 வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன், இம்பாக்ட் 3-4 வருஷமா இருக்கு, எவனாவது 4வது ஓவரே ஒரு பேட்ஸ்மேனை தூக்கிட்டு வந்து உள்ள விடுவாங்களா? நீ சர்ஃப்ராஸ் கானை தூக்கி வெளில வச்சிட்ட, உனக்கு பின்னாடி பேட்ஸ்மேன் பிரவிஸ் இருக்காரு, டூபே இருக்காரு, அதுக்கு கீழே ஓவர்டனால பேட்டிங் ஆட முடியும், அகில் ஹுசேனால பேட்டிங் ஆட முடியும், கார்த்திக் சர்மா இருக்காரு, இத்தனை பேட்ஸ்மேன் நீங்க பின்னாடி வச்சுட்டு கொண்டு வந்து சர்ஃப்ராஸ் கானை 4வது ஓவர்ல கொண்டு வந்து அவுட் ஆயிட்டு போறதுக்கு எதுக்கு? ஒரு பவுலர் ஷாட், அதோட ஒரு பவுலர் ஷாட். உங்க பிரவிஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, டூபே மேல நின்று ஆடுவாரு நம்பிக்கை இல்ல, கார்த்திக் சர்மா மேல நம்பிக்கை இல்ல, ஓவர்டன் மேல நம்பிக்கை இல்ல, இவரு அகில் ஹுசேன் மேல நம்பிக்கை இல்லைன்னா அப்ப இந்த டீம் எதை வச்சு ஓடுது? அதுதான் நான் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு என்ன டிசிஷன் மேக்கிங் பேசிக். இப்ப நம்ம கேகேஆர் பார்த்தோம்னா கேகேஆர் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கும் ஏர்லி விக்கெட் போயிருச்சு, கடைசி சுனில் நரேன் வரையும் ஆட விட்டாங்க. சுனில் நரேன் வரையும் ஆட விட்டு எவ்வளவு தூரம் போகுதோ போகட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு 17வது ஓவர்ல ஒரு 7 விக்கெட் விழுந்துருச்சுப்பா, 17வது ஓவர்ல 7 விக்கெட் விழுந்துருச்சுப்பானா அந்த இடத்துல வந்து ஒரு பேட்ஸ்மேனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்தாங்க. அதனாலதான் அவங்களால வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு பிளேயரை உள்ள கொண்டு வர முடிஞ்சது, அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு. அது ஒரு மெயின் ரீசன் கேகேஆர் ஜெயிச்சதுக்கு. வந்து 17வது ஓவர்ல 8 விக்கெட் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிரசாந்த் வீரை இம்பாக்ட் பண்ணுங்க, கடைசியா 14 கோடி ரூபா போட்டு எடுத்துருக்கீங்கல்ல, பிரசாந்த் வீரை இம்பாக்ட் பண்ணி ஆடுவீங்க. இது ஒரு பிளேயிங்ல அவனுக்கு கொடுக்குறீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் போனோன்னே இம்பாக்ட் சபா கொண்டு வந்து ஒருத்தர் உள்ள போடுறீங்கன்னா அப்போ உங்களோட யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாம இது என்ன ஒரு டீம்னு எனக்கு சத்தியமா சுத்தமா புரியல. போன மேட்ச் முகேஷ் சௌத்ரி எல்லாம் பாராட்டணும். போன மேட்ச் அவர் கிளியர் டிஃபரன்ஸ் காமிச்சாரு. போன இதுலயே பவர் பிளேல டாமினேட் பண்ணதுக்கு யாரு? அவர் தான் நல்லா போட்டு இருந்தாரு. அவர் அப்படியே நீங்க சொல்ற மாதிரி என்ன அவசரம் சொல்லுங்க, இன்னும் ஒரு 5 விக்கெட் தான் போட்டோமே, எப்படியா இருந்தாலும் நீங்க அந்த 120 150 தான் உங்களோட, ஏன்னா விக்கெட் வந்தப்ப நம்பிக்கை இல்லைன்றதுனால தான் அவங்க கொண்டு வந்தாங்க. நீங்க எப்படியா இருந்தாலும் அதிகபட்சம் ஏம் பண்ணது 150 தான், அது எப்படியோ வந்துருச்சு. சர்ஃப்ராஸ் கான் 0ல இருக்கப்போ சோ அந்த இதுல ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. முகேஷ் சௌத்ரி நல்லா போட்டுட்டு இருந்தாரு போன வருஷம். போன மேட்ச் தான் வந்து அந்த ஒரு ட்ராஜடி, அவர் வீட்டுல ஒரு ட்ராஜடி இருந்தாலும் அதை மிஸ் பண்ணிட்டு அவர் வந்து இங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. அவர் அப்படியே நீங்க ரூல் அவுட் பண்ணிட்டீங்க. ரூல் அவுட் பண்ணிட்டு சரி அதனால ஏதாவது சேஞ்சஸ் வந்ததா? இல்ல. இன்னைக்கு வந்து அப்படி கிளியரா ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. போன மேட்ச் நம்ம அடிச்சடிச்சு சொன்னது என்ன ப்ரோ, இந்த காம்பினேஷன்ல கை வைக்காதீங்க அப்படின்ட்டுதான். இப்போ வந்து ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்ல, அதே ஆடிட்டு போங்களேன். ஏன் ஒண்ணு நடக்காதப்போ ஒழுங்கா ஓடிட்டு இருக்க வண்டியை நீங்க ஏன் திரும்ப நீங்களே வந்து சர்வீஸ் விட்டு அதை திரும்ப புது பிரச்சனை நீங்களே அதுல கண்டுபிடிக்கிறீங்க? அப்படின்ற மாதிரி அவங்க பண்றது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்க, நம்ம எல்லாம் என்ன பண்றோம், ஓகே பேக் டு ட்ராக், இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து உள்ள போறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம பேசுறோம். சூப்பர் கிங்ஸ் நம்மளும் தான் எல்லாரையும் தான் சொல்லுவேன் நானு, நம்மளும் நம்புறோம்ல, அப்புறம் என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, எனக்காவது கொஞ்சம் தோணுச்சு ஏதோ நடக்க போகுதுன்ட்டு. நீங்க 2 பேரும் அந்த டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணீங்க, அவனுங்களும் அதுக்கு ஏத்த மாதிரிதான் அவங்க ஒரு குழப்பி விட்டு போறாங்க. இன்னைக்கும் ப்ரோ ருத்துராஜ் வந்து அந்த ஒரு பவுன்சர் அது பட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு டிஃபரெண்டா ஆடினாரு. அவர் மட்டும் அங்கேயே மேட்ச விட்டு போயிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் தெரியல. 14 ஓவருக்கு மேல ருத்துராஜ் ஆடினதுக்கு சல்யூட் அடிக்கிறேன்ப்பா, ஆக்ஸ் ஆஃப் ஏன் சின்ன கை தட்டுறேன், சல்யூட் அடிக்கிறேன். இனிமே நான் 10 வீடியோல ருத்துராஜை பத்தி பெருமையா கூட பேசுறேன். அந்த 14 ஓவர் வரை ருத்துராஜ் என்ன பண்ணாரு? நீ அன்னைக்கு ஒண்ணு சொன்னில, சூரியகுமார் திலக் வர்மாவும் அன்னைக்கு ஸ்லோவான, அட்லீஸ்ட் அவங்க சிங்கிளாவது ஆடினாங்க, அங்கங்க சிங்கிளாவது ஆடினாங்க. இன்னைக்கு 11 ஓவர் டாட் பால்ல மட்டும் ஆடிருக்காங்க சிஎஸ்கே. 20 ஓவர் கேம்ல 11 ஓவர் டாட் பால்ல மட்டும் ஆடிருக்காங்க. 9 ஓவர் தான் ரன்னே அடிச்சிருக்காங்க. அதுல ருத்துராஜ் பாதிக்கு பாதி டாட் பால். அவர் இருந்த ஒரு ஸ்டேஜ்ல 38 பாலுக்கு 19 ரன்னு. இதை எப்படி நீங்க கம்பேக்னு சொல்லுவீங்க? எனக்கு சத்தியமா திருப்பி சொல்றேன், அவர் அந்த 14 ஓவருக்கு மேல ஆடினதுக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன், எதை வேணா எழுதி கூட வைக்கிறேன். அது வரையும் அவர் என்னப்பா பண்ணாரு? 38 பாலுக்கு 19 ரன்னு. ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனு நீ அங்கங்க சிங்கிள் கூட ஆட முடியாதான்னு எனக்கு கேட்க தோணுது. அட்லீஸ்ட் அந்த 20 ரன் ஒரு டிஃபரன்ஸ் மேக் பண்ணிருக்கோம்ல இன்னைக்கு மேட்ச்ல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு புஷ் கொடுத்துருக்கனால இன்னைக்கு மேட்ச்ல. அப்படி என்ன உனக்கு பேட்லேயே பட மாட்டேங்குது எனக்கு தெரியல. திருப்பி இதை ஆரஞ்சு கேப்புக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு எதை கொண்டு அடிச்சுக்கிறது? இதே கேள்விதான் ஆக்சுவலா எனக்கும் வந்துச்சு. நீ வந்து ஓப்பனிங்ல இருந்து ஆடுறாரு, அந்த 6 ஓவர்ஸ் ஆஃப் பவர் பிளேவும் ஆடுறாரு. அப்படியெல்லாம் ஒரு ஸ்டேஜ் ஆடிட்டு 37 பால்ஸ் 19 ரன்ஸ் எடுத்திருக்கிறான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரையிங்கு. பேட்டர்ஸ் எல்லாம் ப்ரெஷர் ஆகி அவுட் ஆயிருக்காங்க. இல்ல இன்னும் 2ல இருந்து ரன்னே வரலாம், உன் பேட்ல இருந்து வந்திருக்கலாம்ல. நீ தரையோட தான் ஆடுவ, உனக்கு டெக்னிக் இருக்கு, எல்லாம் ஸ்ட்ராங்கான பிளேயரு. அந்த கேப்பை ஃபில் பண்ண, அந்த கேப்ல அடி. இதை கூட பண்ண முடியாதாடா? இந்த அளவு கூட பேட்ல போடாமலாம் நீ கிடையவே கிடையாது. அவங்க
அதான் பவுலர்ஸ் கேம் இருக்கதான் செய்யும். நீ ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி ஷார்ட் மேக் பண்ணும், அப்பதான் ஸ்கோர் வரும். அதை கூட பண்ணலாம் ஒர்ஸ்ட். ஆனா இன்னைக்கு ஒரு நெகட்டிவும் இருக்கு பாசிட்டிவும் இருக்குடா ருத்ராஜ் இன்னிங்ஸ்ல. அவர் விட்டுட்டு போயிருந்தாருன்னா டோட்டல் இன்னைக்கு அவ்வளவுதான், சிஎஸ்கே பேட்டிங்கே சுத்தமா இருந்திருக்காது. அது ஒண்ணு இருக்கு. பட் இது அவர் தேர்த்திட்டு வந்ததுக்குலாம் கண்டிப்பா இன்னைக்கு ஓகே. மத்த நாள் கம்பேர் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் பெட்டரா ஆடி இருக்காரு. ஒரு சப்போஸ் பிளே ஆஃப் போனாங்கன்னா நல்லா அடிப்பாருன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு. எப்படி சொல்றது, கொஞ்சம் சப்போஸ் இல்ல ப்ரோ, சப்போஸ் பிளே ஆஃப் வந்தா தட்டி தட்டி அங்க எத்தனையோ வாட்டி பாத்துருக்கோம் ப்ரோ. எப்படி லீக் ஸ்டேஜ்ல ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா பிளே ஆஃப் வந்துட்டு சிஎஸ்கே ஓபனர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துருக்கதான் பாத்துருக்கோம். வேற யாரும் இல்ல, வாட்சன் தான் சொல்றேன். அந்த மாதிரி நடக்க சான்சஸ் இருக்கு. சப்போஸ் எல்எஸ்ஜி பிளே ஆஃப் வந்தா பண்ட் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, பூரன் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. சப்போஸ் கேகேஆர் பிளே ஆஃப் வந்தா ரகானே செஞ்சுரி அடிப்பாரு. ரகானே நேற்று கேஎல் ராகுல் அடிச்ச மாதிரி 150 அடிப்பாரு. நீதான் லாஸ்ட் மேட்ச் சொன்ன, டெஃபினட்டா சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு. 2 வாட்டி எல்எஸ்ஜி ஆடுறாங்க, சும்மா இல்ல 2 வாட்டி ஓசி வின்னு 4 பாயிண்ட் ஓசியா கிடைக்குது. சோ இந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கோப்ஸ் இருக்கு சிஎஸ்கேக்கு. வந்துட்டாங்கன்னா நான் எல்எஸ்ஜி மட்டும் சொல்லல, ஜிடி கூடயும் இருக்குன்னு நான் சொன்னேன். இந்த மேட்ச் எல்லாம் எனக்கு இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் சொன்னதுல எனக்கே இப்ப இவங்க எல்லாம் ஜெயிப்பாங்க, இத்தனை மேட்ச் இருக்கு ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னேன். இப்ப ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் எல்லாம் வரல் சப்பிட்டு இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்களும் விளையாடதான் போறாங்க, அவங்களும் ஜெயிக்க தான் போறாங்க. இப்பெல்லாம் அண்ணா சத்தியமா சொல்றேன், எனக்கு மனசே விட்டுட்டேன் ஆக்சுவலி. 14 ஓவருக்கு மேல ருத்ராஜ் சூப்பரா ஆடினப்பா சாமி, நீ செம்மப்பா அப்படின்ட்டு நான் சொல்றேன். அது வரையும் நீ ஆடினது நீ இப்படி அப்ரிஷியேட் பண்ணும்போது எனக்கும் தோணுது. 14 ஓவர்னு சொன்னல, இந்த 19th ஓவர் ஸ்பின்னரு செகண்ட் பால் என்னடா பண்ணாரு? செகண்ட் பால் என்னடா, எந்த விதத்துல முட்டு கொடுப்பீங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ்? தயவு செய்து சொல்லுங்க. உங்களோட கேப்டனு சூப்பரா ஆடி இருக்காரு எல்லாம், நான் சொல்லுங்க. அந்த 19th ஓவர் ஒரு ஸ்பின்னரு அது லைன்ல கூட போல ப்ரோ, கண்டிப்பா சொல்றேன். அது லைன்ல கூட போல. நீங்க இப்ப டிஆர்எஸ்ல போட்டு காமிச்சிருந்தாலும் லைன்ல கூட போல, நல்லா கிளியராவே உள்ள போகுது. அப்படியே வெல் லெஃப்ட் பண்றாரு. டெஸ்ட்ல வேணா கூப்பிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கப்பா. அதுதான், அது கொஞ்ச நேரம் வந்து அந்த மோட்ல போனதுனால அவர் திரும்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு போல. இப்ப நம்ம T20 ஆடுறோம் டெஸ்ட் ப்ரோ, என்ன வேணா சொல்லுங்க ப்ரோ. 19 ஓவர் ப்ரோ, முடிய போகுது இன்னிங்ஸ், மூச்சை போட்டு ஒரே செகண்ட் இருங்க. செகண்ட் ஹாஃப் நம்ம பார்த்தோம்ல, செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் ஆடிட்டே இருந்தாரு. ஆனா நடுவுல அவங்க சிங்கிள்ஸ் எடுக்கிறது நிறுத்தவே இல்லை ப்ரோ. கிளியர் டிஃபரன்ஸ் காமிச்சாங்க. நீங்க தான் வழி கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு 4-6 அடிக்கிறதுக்கு வந்து உங்களால அது கஷ்டம். ஓகே, நல்ல பவுலர்ஸ் வந்து 4-6 அடிக்க முடியாது. ஆனா நீங்க சிங்கிள்ஸ் கூட எடுக்க மாட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே உங்க டீம் மேல நீங்களே பிரஷர் போட்டுறீங்கல்ல. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு ரன்னா இருக்கட்டும், 6 ஓவர் சூப்பரா போட்டிருந்தாங்க அந்த சைட்ல. அந்த 2 பவுலரும் சரி, சிராஜும் சரி, ரபாடாவும் சரி, அவங்களோட லென்த்தா இருக்கட்டும், ஸ்விங்கா இருக்கட்டும், இவங்க என்ன பண்ணிருக்கணும், ஓகே அந்த இதுல வந்து அட்லீஸ்ட் ஒரு சிங்கிளா ஆடி இருந்தா கூட 36 ரன் ப்ரோ. ஒரு விக்கெட் விடாம ஒரு விக்கெட். அதான் சொல்றேன்ல, அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க. அவங்க வந்து பழைய சிஎஸ்கே இல்ல ப்ரோ. நம்மலாம் தான் சிஎஸ்கே வந்து இப்ப கம்பேக் கொடுப்பாங்க, திரும்ப நல்லா பண்ணி உள்ள போவாங்க அப்படின்னு நம்ம தான் யோசிக்கிறோம். ஆனா அவங்க என்னமே எல்லாமே கரெக்ட் தான். சிஎஸ்கே ஆர் நோன் ஃபார் கம்பேக். அவங்க நல்ல டீம், இதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த வாட்டி வந்து இன்னுமே அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் இருக்காங்க அவங்க. ஒரு மேட்ச்க்கு நான் காம்பினேஷன் மாத்தினே இருக்க போறேன்னா, நீங்க மாத்திக்கிட்டே இருங்க. இது மாதிரி ஏதாவது ஒரு புது பிரச்சனை உள்ள வந்துட்டே இருக்கும். நீங்களே ஒரு பிரச்சனையை உள்ள கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த சீசனுக்கு வந்து இந்த பிரச்சனை எல்லாம் அடைச்சிட்டு ஒரு புது டீம் எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் நீங்க யார் ஆக்சுவலா மிஸ்டேக் சொல்லுவீங்க? இப்போ டீம் காம்பினேஷன் மேட்ச் ஆன் மேட்ச் மாறுதுன்னு தெரியுது இல்ல, யார் ஆக்சுவலா ரெஸ்பான்சிபிள்? ஒண்ணு மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் எடுக்கிற இப்படி வாங்க. நீங்க இத்தனை வருஷமா கிரெடிட்ஸ் யாரு கொடுத்தாங்க? கேப்டனுக்கு தான் கொடுத்தாங்க. அப்ப இப்பவும் கேப்டனுக்கு அப்ப ஒரு அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த மேனேஜ்மெண்ட். கேப்டனுக்கு கொடுத்ததுனால தான் கேப்டன் ஒரே பிளேஸ் ரீட்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. இப்பவும் வந்து ருத்ராஜ் வந்து எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு ஸ்டீவன் ஃபிளமிங் உள்ள பூந்து அந்த பேர் அடிச்சுட்டு இல்ல இந்த காம்பினேஷன் நீ ஆனெல்லாம் சொல்லியிருக்க போறது இல்ல. நீங்க ட்ரஸ்ட் பண்ண ப்ரோ. ருத்ராஜை வந்து நம்ம பிரைஸ் பண்றோம், ஒரு மேட்ச் நல்லா பண்றாரு, அதுக்கு அடுத்த மேட்ச் எப்படி நான் புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்றப்ப எதுக்கு டெஸ்பரேட்டா அந்த இம்பாக்ட் சப்ல இருந்து
வெல் லெஃப்ட்ல இருந்து நிறைய அங்க எரர்ஸ் இருக்கு. இத வந்து அவன் சொன்னா இப்ப யாருமே வந்து இவங்க பாக்குறவங்க எல்லாம் நம்ம சிஎஸ்கே வந்து இது பண்ணோம் இல்ல. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இதுல 3 பேர்ல 2 பேர் சிஎஸ்கேக்கு தான் இன்னைக்கு ஜெயிப்பாங்கன்னு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. சோ அதுலயே தெரியுது யாரும் இங்க பயஸ்டாவும் இல்ல, யாரும் எந்த டீமுக்கும் சப்போர்ட்டும் பண்றது இல்ல. எல்லாருமே வந்து கிரிக்கெட்டா தான் பாக்குறோம். ஃபேவரட் டீம் இருந்தாலும் அந்த டீம் நல்லா பண்ணுவாங்க, நல்லா பண்ணா வந்து லீக் நல்லா இருக்கும், அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் பாத்துட்டு இருக்கோம். ஆனா இவங்களே வந்து நம்மள ரேங்க் பண்றதுக்கு இவங்களே புதுசா நான் கான்டென்ட் கொடுக்குறேன், அதுவும் சண்டே அதுவும் நான் தரேன் அப்படின்னு தந்தா அப்புறம் எல்லாம் பேசதான் செய்வாங்க. சர்ஃப்ராஸ்க்கான இம்பாக்டா கொண்டு வந்துட்டு விக்கெட் போயிட்டு நீ 38 பால்ல 19 ஆடுறனா, அந்த 38 பால்ல 19 அகில் ஹுசேன் ஆட மாட்டாரா, அன்சுல் கம்போஜ் ஆட மாட்டாரா, அதுக்கு கீழே யாரா இருக்கா, நூர் அகமது ஆட மாட்டாரா? எனக்கு இந்த டிசிஷன் மேக்கிங்க சுத்தமா எனக்கு அப்படியே புரியவே இல்லை. நீ சொன்ன மாதிரி அவங்க பிளேயர்ஸ் மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. பிரேவிஸ் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவாரு, கடைசி வரையும் எடுத்துட்டு போவாருன்னா அவர்கிட்ட ஒரு கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. அவரு ஏதோ இந்த பிச்சில் சவுத் ஆப்பிரிக்கன் பிச்சில் ஆடுற மாதிரி தலையை தொங்க போட்டு ஒரு சுத்து டீம் அந்த நிலைமையில் இருக்கும்போது தேவைதானா தம்பி அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. அண்ட் அகைன் இன்னைக்கு ஓவர்டனுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அவரால் என்ன பண்ண முடியுமோ இந்த டீமுக்கு டைம் அண்ட் அகைன் வந்து ஒரு ஜெம்மு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு ஓவர்டன்னு. தயவு செஞ்சு அவரை எல்லா மேட்சும் ஆட வைங்கன்னு சொல்ல வாய் வர மாட்டேங்குது. அடுத்த மேட்சே டிராப் பண்ணிடலானுங்க. கிரெடிட்ஸ் மட்டும் கொடுத்துருவோம். கிரெடிட்ஸ் டு ஓவர்டன்னு. இந்த முகேஷ் சௌத்ரி இல்லாததால தான் ஓவர்டனுக்கு பவர் பிளேல கொடுத்தாங்க, அதை தூக்கி அடிச்சுட்டாங்க, ஒத்துக்கிறேன். அது எதனால நடந்துச்சு? நீ இம்பாக்ட் சபா சஃப்ராஸ் கொண்டு வந்துட்டார். முகேஷ் சௌத்ரி இருந்தா அவர் தான் போட்டிருப்பாரு. முகேஷ் சௌத்ரி அகைன் சுமன் கில் ஒரு செம்ம கான்டெஸ்டா இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. அந்த லெப்ட் ஆர்ம் சீமர் பாலை உள்ள கொண்டு வர்றது சரியான கான்டெஸ்டா இருந்திருக்கும். இன்னைக்கு அவங்கள டோட்டலா டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன். இனிமே நான் எந்த டீமுக்குமே டீம் காம்பினேஷன் செட்டுன்னு சொல்றதா இல்லை. அவங்க ஏதோ ஒன்று ஆடிக்கிட்டோம். நான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த மேட்ச் என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிவ்யூ பண்ணிட்டு நான் போயிடலான்னு இருக்கேன். அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் பேச எதுவும் இல்லை. இந்த இன்னொன்னு சொல்லிக்கிறேன், சாய் சுதர்ஷன் சென்னையை பார்த்தாலே அடிக்கிறாரு, எங்க பார்த்தாலும் அடிக்கிறாரு. இன்னைக்கும் அடிச்சு பேத்துட்டாரு. சரியான இன்னிங்ஸ். இன்னைக்கு அந்த 3 சக்கர ஆட்டோல கொஞ்சம் டீசலை ஊத்தி நல்லா பெட்ரோலை ஊத்தி கொஞ்சம் ஆயில் ஊத்தி நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி சர்வீஸ் எல்லாம் பண்ணி விட்டாங்க. சிஎஸ்கே சும்மா கும்முன்னு போச்சு. இன்னைக்கு அடிச்சு நவுத்தி ஜெயிச்சு விட்டாங்க. ஓவரால் கம்ப்ளீட் டீம் பர்ஃபார்மன்ஸ் பை ஜிடி. அந்த அதர் சைடு ஒரே ஒரு क्वेश्चन முடிக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப வந்து எந்த டீமோட பேட்டர்ஸ் வந்து பிட்ச கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கிட்டாங்க மாதிரி தெரிஞ்சது? ஹோம் கிரவுண்ட் வந்து நீங்க யாருக்கு மாதிரி இருந்தது நீங்க சொல்லுங்க. ஜிடி தான் வந்து காமிக்கிறாரு, நான் இந்த பிட்ச்ல ரொம்ப நாளா ஆடி இருக்கேன், இங்க இப்படிதான் ஆடணும் அப்படின்ற மாதிரி அவர் அசஸ் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு. சிங்கிள்ஸ் எடுக்க வேண்டிய நேரத்தை சிங்கிள்ஸ் எடுத்தாரு. ஆனா மேட்ச் முடிக்கிறப்ப 7 6. சோ என்ன எல்லாமே வந்து நீ வெயிட் பண்ணி டைம் எடுத்து பிச்ச புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் வந்து போக 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 உனக்கு பால் நல்லா தெரியும், அதுக்கேற்ற மாதிரி நீ ஷாட்ஸ் மேக் பண்ணிக்கலாம். அங்கேயே கோட்டை விட்டாங்க. அதுவும் கொடூரம் என்னன்னா, ஊரில் பட்டேல் நல்ல பிளேயரு, அவர் தான் விக்கெட்டை விட்டு போனாருன்னா எதுக்கு ரபாடாக்கு அகேன்ஸ்டா ஓடி வந்து அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அடிக்கணும்? அவர் நல்ல இதுல போடுறாரு, பவுன்சருக்கு நல்ல அசிஸ்டன்ஸ் இருக்கு, அங்க அவர் விக்கெட் விட்டதா இருக்கட்டும். திரும்ப சர்ஃபாஸ் கான் கிட்ட என்ன சொல்லி அமிச்சாங்கன்னு தெரியல, ஒரு விக்கெட் போயிடுச்சு, சீக்கிரம் போய் நீ விக்கெட் விட்டு வா அப்படின்ற மாதிரி அவரும் வந்தாரு. சிராஜ் நல்லா போட்டு ரெண்டு நல்ல பவுல்ஸ் சூப்பர் ரிதம்ல இருந்தாங்க. இவங்களே விக்கெட்டை தேடி கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்க இன்ஸ்ட்ரக்ஷனே ஒழுங்கா பாஸ் பண்ணல ப்ரோ. ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வந்து லோக்கல் பிளேயர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி டீம்ல எடுக்கணும். அதை ஜிடி பண்றாங்க, ஜெயிக்கிறாங்க. சாய் சுதர்ஷன் லோக்கல் பிளேயர், வாஷிங்டன் சுந்தர் லோக்கல் பிளேயர், ஷாருக் கான் லோக்கல் பிளேயர். அத பண்றாங்க. அவங்க வந்து சரி ப்ரோ தயவு செஞ்சு மாத்தணும் ப்ரோ, இத தமிழன்ஸ்னு மாத்திக்கலாம், குஜராத் தமிழன்ஸ் அப்படின்ட்டு பூட்டியா ப்ரோ சொல்ற மாதிரிதான் மாத்தணும். அதுதான் அவங்க எடுக்கிறாங்க. ஜிடி வந்து லோக்கல் பிளேயர்ஸை நம்பி, அவங்க சென்னை பிளேயரை நம்பி எடுத்து அவங்க சென்னையில வந்து தூக்கி சாப்பிட்டு போறாங்க. இன்னைக்கு சாய் கிஷோர் விளையாடவே இல்லை. அது இல்லாம 4 பேர் வச்சிருக்காங்க, 4 பேர்ல 3 பேர் ஆடுறாங்க, கண்டிஷனை ரீட் பண்றாங்க, அதை வந்து பண்றாங்கும் பொழுது உங்களால அதை ஏன் பண்ண முடியலங்கிற மாதிரி இருக்கு. அரசியல வேணும்னா குஜராத் வேற தமிழ்நாடு வேறையா இருக்கலாம். ஆனா இங்க வந்து ஒரு கலவையா குஜராத் தமிழன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலந்து ஆடுறாங்களேப்பா, பார்க்கவே நல்லா இருக்கு. ஜிடி ஆக்சுவலி இந்த அவங்களுக்கு மட்டும் சேப்பாக்கு ஹோம் கிரவுண்டா இருந்தா இந்நேரம் அவங்க இருந்திருக்க சிச்சுவேஷனே வேறன்னு எனக்கு தோணுது பர்சனலி. அவங்க வந்து பயங்கரமா பண்ணிருப்பாங்க. எல்லா கண்டிஷன்ஸ் எல்லாமே இவங்க சைடு வச்சுக்கிட்டு ஒரு மேட்சுக்கும் எல்எஸ்ஜி என்ன பண்றாங்களோ அதே தான் சிஎஸ்கேவும் பண்றாங்க. எல்எஸ்ஜி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு போய் பண்றாங்க, சிஎஸ்கே வந்து கொஞ்சம் லைட்டா டிங்கரிங் பண்ணி தோக்குறாங்க. அகைன் ஒர்ஸ்ட் ஒரு 5 நாள் டெஸ்ட் மேட்ச நான் 60 மணி நேரம் பாக்குற ஒரு டெஸ்ட் மேட்ச வந்து 24 மணி நேரம் கூட இல்ல, 6 மணி நேரத்துல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. 2 மேட்ச் சேர்த்து 6 மணி நேரத்துல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. இதே மாதிரி விளையாடுங்க. இந்த ஐபிஎலோட ஸ்டாண்டர்டு ஓஹோன்னு போகும். ஓஹோன்னு
பிஎஸ்எல் எல்லாம் கலாய்க்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு. நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் ஐபிஎல் இஸ் வெரி சுப்பீரியர் லீக், எல்லாத்தை விட ரொம்ப சுப்பீரியரான லீக். எங்க இருந்தாலும் பிளேயர்ஸ் வந்து இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க, எங்க இருந்தாலும் பிளேயர்ஸ் இங்க வர்றாங்க, அவ்வளவு காம்படிட்டிவான லீக். நேத்து கூட நீங்க சொன்னீங்களா ஆர்சி மேட்ச், கெவின் பீட்டர்சன் கூட சொன்னாரு, இது எந்த மாதிரி ஒரு லீக் தெரியுமா, எந்த மாதிரி இது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. எல்லாம் ஸ்டாண்டர்டு லோவான மாதிரி இருக்கு. பவுலர்ஸ் கொஞ்சம் கொடுங்க பிச்சில் ஏதாவது, அதை டேக்கிள் பண்ணி பேட்ஸ்மேன் ஆடுற மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி மட்டமா ஆடுறது, ஃபீல்டிங்கு, கேட்ச், கருண் நாயர் நேத்து சொன்ன மாதிரி ஒன்னு விட்டாரு ரைட்டு பா, ரெண்டாவது கேட்ச் நீங்க விடுறீங்க. கேஎல் ராகுலுக்கு அது மாதிரிதான் ஒரு கேட்ச், 150 260 சேஸ் பண்றது. சத்தியமா சொல்றேன், ஐபிஎல் இஸ் நாட் ஐபிஎல்லிங். இதை பார்க்கும்போது ஒரு பேட்டிங் பார்க்கும்போது வேணா சூப்பரா 6 போகுது 4 போகுதுன்னு சந்தோஷமா பண்ணலாம். 200 வரையும் ஓகே, 200 வரையும் ஓகே. ரெண்டு பாக்குறோம் உட்காந்து, பவுலர்ஸ்க்கும் கொஞ்சம் இருக்கு, பேட்ஸ்மேனுக்கும் கொஞ்சம் இருக்குன்னு உட்காந்து பாக்குறோம். 260 அடிக்கிறது, அந்த 260 சேஸ் பண்றதுன்னு போகும்போது சத்தியமா ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கு. அதே மாதிரி 150 அடிக்கிறது, 150க்கு பாட்டில் ஆகிறதும் ஏத்துக்கவே முடியாத ஒரு லீகா மாறிட்டு இருக்கு ஐபிஎல். இதுக்கு பேசாம நம்ம போயிட்டு இனிமே அடுத்த சீசன்ல இருந்து ஐபிஎல் எல்லாம் ஓரம் கட்டி விட்டுட்டு எஸ்ஏ T20, அபுதாபி T10 லீகு 100 இதுக்கெல்லாம் உட்காந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க, இதோட இழுத்த மூடிடுவோம் தமிழ் கிரிக்கெட் வருஷம். ஒரு சண்டே தான் கொஞ்சம் மட்டமா போயிருக்கு, ஒரு சாட்டர்டே சண்டே. மீதி நாள் தான் நல்லா தான் இருந்தது. இந்த சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஒஸ்ட் பண்றாங்க, அப்படியே மறந்துடலாம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து நேத்துமே ரெண்டுமே கரெக்டா சொல்லி பிரவீன் ப்ரோ வந்து ப்ரெடிக்ஷன் கரெக்டா கரெக்ட் பண்ணாரு. இன்னைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜிடி சொன்னாரு, செகண்ட் மேட்ச் எல்எஸ்ஜி சொன்னாரு. ஸோ ஜிடி வின் பண்ணிட்டாங்க, எல்எஸ்ஜி லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் தான் வந்து இப்ப எனக்கு என் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், வேலை தாண்டிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் நல்லா போயிட்டு இருக்கு. நீங்களும் உங்க ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட்ல போடுங்க. நாளைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன் போயிடுவோம். ஆர்சிபி வர்சஸ் டிசி. நான் சொல்லிடுறேன், ஆர்சிபி தான் எனக்கு தோணுது, ஆர்சிபி தான். பேச முடிக்கிறேன். பிரவீன் ப்ரோ ஆர்சிபி தானே? சரி ஓகே ப்ரோ, நான் ஆர்சிபி போறேன். இவங்க ஒரு வின்ல இருந்து வராங்க, இவங்க வந்து ஒரு லாஸ்ட்ல இருந்து வராங்க. சோ அதனால அது அப்படியே கண்டினியூ ஆகும்னு ஒரு சின்ன நம்பிக்கை. எனக்கு வேற வழி இல்ல, டிசி தான். நான் ஆப்போசிட்டா தான் சொல்லுவேன். நீங்க டிசி சொல்லிருந்தீங்கன்னா ஆர்சிபி சொல்லிருப்பேன். டிசி தான். நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பாத்துக்கலாம். Okay, with that note, we come to a conclusion for today's video. So, நாளையோட மேட்ச் ரிவ்யூல பார்ப்போம். Until then, bye from Real Present, Vermont Aces.